போவான். நான் எப்போவுமே ஸ்கூல் வண்டியில் போயிட்டு வருவான். அன்னைக்கு இங்கே வந்து அந்த ஸ்கூல் வண்டி வரல, ஒரு தனியார் வண்டி மாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கூல்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போவும் நான் கேட்குறேன், என்ன ஸ்கூல் வண்டி வரல, இந்த வண்டி வந்துருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த குழந்தை மூத்த வரும். இதுக்கு இளையாது. இது ரெண்டாவது பொண்ணு, இது மொதல் பொண்ணு. எத்தனை வயசு வச்சு இவங்களுக்கு வந்து 3வது படிக்கிறாங்க. அவரு 2வது. முழுக்க பள்ளிக்கூடத்துலேயே நடந்திருக்குனே. இதில் வந்து என்ன நடந்துச்சுன்னே எங்களுக்கு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இன்ன வரைக்கும் சொல்லலை. அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பூராமே அதில் நடக்கிற உண்மைகளை மறைக்கிறாங்க. எதுவுமே உண்மையான வார்த்தையே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் விசாரிக்கிற வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. உங்கள் பையன் வண்டியில் தான் செத்தாங்க. என் பையன் வண்டியில் செத்துருந்தா எப்படின்னு வந்து தேனை சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுக்கு எடுக்கிறாங்க? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கண்ணே. எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அன்றைக்கி வந்து எல்லாமே விசாரித்தாங்க. சிசிடிவி கேமராலாம் கழட்டிட்டாங்க. அன்னை வந்து எல்லாமே விசாரித்து அதை அந்த இந்த துறையில் உள்ள அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு ரொம்ப கடுமையாக ரொம்ப ஒரு 5-6 பேர்த்த ஃபோன் பண்ணி பேசினாங்க. எதுவுமே அவங்களுக்கு ஒழுங்கான பதில் இல்லை. அதனால சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தைரியமாக இருங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்களுக்கு எதாக இருந்தாலும் தைரியமாக இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ தைரியமாக இருந்த நம்பிக்கையிலானே இருக்கிறோம். என் பிள்ளைக்கு வந்து ஒரு சிபிசிஐ விசாரணை பண்ணி ஏதாச்சும் என் பிள்ளைக்கு ஒரு உரிமை நடவடிக்கை எடுக்கணும்னு. இதுதான் முக்கியமான அந்த விசாரணை கட்டத்துக்கு பையன் வந்து திறக்கிறோம்னே. திறக்கும் பொழுது இல்லைண்ணே, இதெல்லாம் நெக்ஸ்ட்டுங்கய்யா. எங்க பிள்ளைகளுக்கு வந்து முதல்ல நியாயம் கிடைக்கணும். எங்க பிள்ளை செத்ததுக்கான நியாயமான நாங்க எதிரி எதிர்பார்க்கலைங்கய்யா. எங்க பிள்ளை செத்ததுக்கான நியாயமான இது மட்டும் தான். நியாயம் கிடைக்கணும். அவனை காட்டி எங்க அண்ணன் சம்பாரிச்சுட்டு வரனே. எங்க அண்ணன் போய் இல்ல. ஆனா எனக்கு எதுல இப்படி என் பிள்ளை செத்தாங்க நியாயம். என் பிள்ளை வந்து என்ன எப்படி சத்தியா அந்த காய்கறி வியாபாரம் பண்றேனே. விவசாய குடும்பம். நான் காய்கறி வியாபாரத்துக்கு அன்னைக்கு சம்பளத்துக்கு தானே போறேன். திரு பாலமுருகனுடைய புதல்வன் 7 வயது சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க. ஜெஸ்ரி ஸ்கூல், சிங்கமனூரில் உள்ள ஜெஸ்ரி ஸ்கூலில் போய் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. போகும்போதே பேக்கில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, ஸ்கூல் புக்கு எல்லாமே வச்சு கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வச்சு கொடுத்து மத்தியானம் சாப்பிட்டுருக்குறான். அதன் பிறகு திடீர்னு பார்த்தா இவங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, பையனுக்கு ஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி. சொன்ன போய் பார்த்த போது அங்கே பார்த்தா 7 வயது சிறுவன் முகத்தில் அடிபட்டிருக்கு, வாய் வழியாக ரத்தம் வந்திருக்கு. ஒரு கொடூரமான ஒரு செயல் இது. பள்ளிக்கூடத்து தாளாளர் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், உடனடியாக என்ன நடந்தாலும் உடனடியாக அவங்களுடைய தகப்பனாருக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் அந்த பையன் 7 வயது சிறுவன் மர்மமான முறையில் இறந்திருப்பது உண்மையில் அஸ்வின். அது மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையினுடைய நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. பெத்த தகப்பன் பாலமுருகனே அவர் போய் அவர் ஸ்கூல் பேக்கை கூட எடுத்து பார்க்க முடியல, அதுக்கு அனுமதிக்கலை. அவங்க எல்லாம் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே டிஃபன் பாக்ஸ் எடுத்து பார்த்தா சாப்பாடெல்லாம் காலியாக இருக்கு. அப்புறம் காவல்துறை இவங்களே மிரட்டியிருக்காங்க, அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது. எஃப்ஐஆரும் சரியான முறையில் பதிவு பண்ணல. ஸ்கூலும் சிபிஎஸ்சி அனுமதி இல்லாமல் தான் நடக்குதுன்னு டிஓ வேற சொல்லியிருக்காரு. இதுக்கிடையில பின்னணியில் வந்து திமுக அரசாங்கம் வந்து எங்கே எது நடந்தாலும் இப்பொழுது வந்து திருப்போணத்தில் நடந்த சிறப்பு காவல் படை தாக்கியதில் ராஜ்குமார் இறந்து போனார். அங்கேயும் போய் பார்த்துட்டோம், அங்கேயும் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக 5 லட்ச ரூபா நாங்கள் நிதி கொடுத்தோம், கட்சி சார்பாக கொடுத்துருக்கோம், எங்கள் கட்சி சார்பாக. அவங்க திரு பாலமுருகனும் அவர்கள் ரொம்ப மறுத்தாங்க, வாங்க மாட்டாங்க, பணம் பெரிதில்லை நீதி தான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் நாங்கள் ஒரு 5 லட்சம் எங்கள் கட்சி சார்பாக உள்ளதுனால இதில் அரசியல் நோக்கம் கிடையாது.
எங்களுடைய மனிதாபிமானம் வரல ஒரு 5 லட்சம் ரூபா நாங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம். எங்களை பொறுத்த மட்டிலும் அதற்கு ஏற்கனவே முதலமைச்சர் அதுக்கு மட்டும் சிபிஐ விசாரணை சொல்லி அனுமதிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பாண்டித்துறையும் மாவட்டத்தில் ஏற்கனவே கோர்ட்டில் எல்லாம் போட்டு தான் சிபிஐ இதை கேட்டிருக்காங்க. மேப்பல் சக்தி எல்லாரும் சேர்ந்து தான் அந்த இதை பண்ணி கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாங்க. இதுக்கும் உடனடியாக அன்னைக்கு பாண்டித்துறையும் 2 பேரும் வந்து இவங்களுக்கு ஆறுதல் கூறிட்டு போனாங்க. எனக்கு 2 நாள் வர முடியல, கோர்ட்டுக்குனால வர முடியல. அதனால் இன்றைக்கும் வந்து இவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகலான்ட்டு தமிழகத்தில் இந்த மாதிரி கொலைகள் நடைபெறக்கூடாது. நீதியோடு ஒரு அரசாங்கம் நடக்க வேண்டும். இவர்களுக்கு நீதி கிடைக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்களுடைய கோரிக்கை வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு உயிர் இருந்து கிடைப்பது வந்து அரிது, இனிமேல் கிடைக்காது. இறைவன் தான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும். தமிழக அரசாங்கம் இனிமேலாவது ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இனிமேல் அடுத்த குழந்தைகளுக்கு இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் ஆதங்கப்படுறாங்க. அதனால் முதலமைச்சர் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தி முறையாக நடவடிக்கை எடுக்க வேணும். தன்னுடைய கடமையிலிருந்து முதலமைச்சர் தவறிட்டாருன்னு தான் நான் குற்றச்சாட்டு சொல்லுவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.